Hi everyone, this is known from Medialaza. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம எல்லார் மொபைல்லையும் ஃளைட் மோட் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃளைட் மோட் ஆப்ஷனை ஃளைட்ல போகும்போது ஆன் பண்ணலனா என்ன ஆகும் அதை தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஃளைட் மோட் ஆப்ஷனை பத்தி ஒரு 2 மினிட்ஸ்ல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ எல்லாரோட மொபைல்லையும் ஃளைட் மோட் ஆப்ஷன் இருக்கும். ஒரு சில மொபைல்ல ஏர்ப்ளேன் மோட்னு போட்டிருக்கும், ஒரு சில மொபைல்ல ஏரோப்ளேன் மோட்னு போட்டிருக்கும். இந்த ஃளைட் மோட் ஆப்ஷனை மொபைல்ல எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நிறைய பேர் இந்த ஆப்ஷன் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாரும் இந்த ஃளைட் மோட் ஆப்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா இன்டர்நெட்டை ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக மற்றவங்க ஃபோன் பண்ண சுவிச் ஆஃப்னு வரணுன்றதுக்காகவும் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் ஃளைட் மோட் ஆப்ஷன் ஃப்ளைட்டில் போகும்போது போடுறதுக்கு தந்திருக்காங்க. ஆனால் இப்போ எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், ஃளைட் மோட் ஆப்ஷன் ஏன் ஃப்ளைட்டில் போகும்போது ஆன் பண்ணணும்? ஆக்சுவலாக இந்த ஃளைட் மோடுக்கு பின்னாடி இருக்க விஷயம் என்னன்னா, ஆக்சுவலாக ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுறதுலேருந்து லேண்ட் ஆகிற வரைக்கும் ஏர்போர்ட்டில் இருக்க கிரவுண்ட் டவர் தான் ஃப்ளைட்டுக்கு முழுக்க கைட் பண்ணுமா. இந்த கிரவுண்ட் டவர் மூலமாக தான் ஏர்போர்ட்டுக்கு சிக்னல் அண்ட் கம்யூனிகேஷன் கிடைக்கும். இந்த கம்யூனிகேஷன் ஃப்ளைட்டில் இருக்க பைலட்டுக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க கண்ட்ரோல் ஆஃபீஸருக்கும் நடுவில் இருக்கும். அண்ட் இந்த கம்யூனிகேஷன் ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலமாக கிரவுண்ட் டவரில் இருந்து ஏரோப்ளேனுக்கு கிடைக்கும். ஏன் இந்த கம்யூனிகேஷன்னா எப்போ வேணாலும் வெதர் சேஞ்ச் ஆகலாம், எங்கே வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம், ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் உடனுக்குடன் தெரியப்படுத்த தான் இந்த கம்யூனிகேஷன். ஆனால் இந்த மாதிரி சமயத்தில் நம்ம மொபைலை ஃப்ளைட் மோடில் போடாமல் வச்சிருந்தா நம்ம மொபைலில் இருக்க சிம் கார்டு பக்கத்தில் இருக்க நெட்வொர்க் டவரை ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம நார்மலாக ட்ராவல் பண்ணும்போதே நெட்வொர்க் சரியாக கிடைக்காது, இதில் ஃப்ளைட்டில் போகும்போது நெட்வொர்க் கிடைக்கலனா ரொம்பவே கஷ்டம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மொபைலில் இருக்க சிம் நெட்வொர்க்கை எப்போவுமே சர்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதனால் கிரவுண்ட் டவருக்கும் ஃப்ளைட்டுக்கும் நடுவில் இருக்க ரேடியோ ஃப்ரீக்வன்சி பாதிக்கும். ஏன்னா இது ரெண்டுமே கனெக்ஷனில் இருக்கும்போது நடுவில் மொபைல் நெட்வொர்க் இன்டர்ஃபியர் ஆச்சுன்னா ஃப்ளைட்டில் இருக்க பைலட்டோட ஹெட்ஃபோனில் இந்த மாதிரி சத்தம் கேட்கும். அப்புறம் இதனால ஃப்ளைட்டில் ஒரு ஆபத்துனாலும் கண்ட்ரோல் ஆஃபீஸ்க்கு சொல்ல முடியாது. அப்புறம் ஃப்ளைட் போகிற வழியில் ஏதாவது ஆபத்துனாலும் கண்ட்ரோல் ஆஃபீஸ்லேருந்து சரியான இன்ஃபர்மேஷன் ஃப்ளைட்டுக்கு வராது. ஏன்னா மொபைல் நெட்வொர்க் நடுவில் இன்டர்ஃபியர் ஆகிறதால 2 பேருக்கு நடுவில் இருக்க கம்யூனிகேஷன் போயிடும். இதனால பெரிய ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான ப்ராப்ளங்களை தவிர்க்க தான் எல்லார் மொபைலையும் ஃளைட் மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃளைட் மோட் ஆப்ஷன் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க, மறக்காம மீடியாலசா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye bye, thanks for watching.